ஓகே. ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, போர்டெல்லாம் கிளியரா இருக்குதா? போர்டெல்லாம் கிளியரா தெரியுதா? போர்ட் எல்லாமே கிளியரா உங்களுக்கு தெரிகிறதா? சரி, ஓகே. அப்ப நாங்கள் இன்றைக்கு உண்மையிலேயே 2028 2028 பேட்ச் 2028 பேட்சுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க முதலெடுத்த கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது என்னென்ன விஷயங்கள், எப்படி எப்படி நாங்கள் படிக்க போறோம், எப்படி படிச்சா கெமிஸ்ட்ரியை ஈஸியா நாங்கள் படிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை என்ன செய்யப்பட்டது உங்களுக்கு அறிமுகமா சொல்லி கொண்டோம். இப்ப இதுல நாங்க முதலாவது பாடம் நாங்க தொடங்க போறது உண்மையிலே என்னது, பொது ரசாயனம் பண்றதுக்குள்ள உண்மையிலே முந்தைய ஜெனரல் கெமிஸ்ட்ரி பொது ரசாயனம்னு சொல்லி மட்டும்தான் வச்சிருந்தவங்க. இப்ப நாங்க என்ன கதைக்க போறோம்னு சொன்னா, அது ரெண்டா உடைச்சு கதைக்கிறோம். முதலாவது அணுக்கட்டமைப்புகள் கதைப்போம், ரெண்டாவது பிணைப்புகள், ரசாயன பிணைப்புகள் கதைப்போம். முதலாவது நாங்கள் இன்றைக்கு தொடங்க போற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அணுக்கட்டமைப்புகள். அணு கட்டமைப்புகள் இந்த விஷயத்தை பற்றி தான் முதலாவது நாங்கள் பார்க்க. உண்மையிலேயே இந்த அணு கட்டமைப்புகள் என்ற விஷயத்தை நாங்க பார்க்க போறதுக்கு முதல், இந்த அணுக்கள் என்ற ஒரு கருத்துக்கள் முன்வரத்துக்கு முதலே நாங்கள் யாரை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் சடப்பொருள். சடப்பொருள் என்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் செய்வோம் முதலாவதாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப இதுல நான் முதலாவது கலைக்க போறது யாரை பற்றின்னு சொன்னால் சடப்பொருட்கள். சரி, சடப்பொருட்கள் என்ற விஷயத்தை பற்றி கேட்க போறோம். அப்ப இந்த சடப்பொருட்கள் என்பது நாங்கள் யாரென்று பார்த்தோம் என்று சொன்னால், இதற்குள்ள திண்மம், திரவம், வாயுக்கள் எல்லாம் அடக்கப்படும் என்று சொல்லி நீங்க பேசிக்கா செஞ்சிருப்பீங்க. உங்களை ஓடினரி லெவல்ல ஓஎல்ஏன்னு செஞ்சிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது பேசிக் கன்செப்ட். அப்ப அதே நேரம் சடப்பொருட்கள் என்பது என்ன, வெளியில் இடத்தை அடைக்கக்கூடியதும் திணிவை கொண்டதுமான அனைத்து பதார்த்தங்களையும் சடப்பொருட்கள் நாங்க சொல்லுவோம் என்று சொன்னதும் சரி. ஆனால் உண்மையிலேயே இந்த சடப்பொருள் என்ற விஷயத்துக்குள்ள நாங்க மூன்று பேரை பற்றி கதைக்கிறோம். யார்? உண்மையிலேயே நிலைகள் திண்மம், அடுத்தது என்னது திரவம், அடுத்தது என்னது வாயு. திண்மம், திரவம், வாயு என்ற மூன்று இங்கிலீஷ் மீடியம் நீங்கள்? ஓகே ஓகே, சரி சரி சரி. Selectrochemical means metals. Metals are including in three stages. The first one is solid and liquid and also the gas phases. சரி, அப்ப சடப்பொருள் திண்மம், திரவம், வாயு ஆகிய மூன்று நிலைகள் செய்யும் போது காணப்படும். அப்ப இவைகளை நாங்கள் டிஃபைன் பண்ணும் போது, இந்த சடப்பொருட்களை டிஃபைன் பண்ணும் போது நாங்க எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு சொன்னால், நான் பேசிக்கா சொன்ன மாதிரி தான். எங்களோட ஸ்பேஸ் இல்ல, எங்களோட வெளியில என்ன செய்யும், இடத்தை அடைக்கக்கூடியது. occupy the some spaces, இடத்தை அடைக்கக்கூடியது. அதே நேரம் அதற்கு மேசஸும் இருக்கு, திணிவும் என்ன செய்யும் இருக்கு, காணப்படும். திணிவும் என்ன செய்யும், காணப்படக்கூடியது. அப்ப அவரை நாம சாதிச்சவன்னு சொன்னால் எங்களோட வெளியில என்ன செய்யும், இடத்தை அடைக்கக்கூடியது. சரி, வெளியில ஸ்பேஸ்ல சம் ஸ்பேஸ் என்ன செய்யுது, ஆக்கியூபை பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கு. அதே நேரம் என்ன இருக்கும், திணிவு இருக்கு. திணிவு செய்யப்பட்டிருக்கிறதுக்கு காணப்படுது, மேசம் காணப்படுது. சரி, இது ரெண்டும் காமனாக தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப இதுல நாங்கள் என்ன விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி பார்க்க போறோம்னு சொன்னால், இந்த திண்மம் திரவமாகிய ரெண்டையும் என்னால தொடவும் முடியும், தொட்டு உணர இயலும். அதை என்னால பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு. இப்ப ஒரு பொட்டிலுக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னால் என்னால தண்ணியை செய்யும் டச் பண்ணி, ஓகே இந்த பொட்டில் லிக்விட் இருக்குன்னு சொல்லி என்னால செய்யும் உணர இயலும், டச் பண்ணி ஃபீல் பண்ணி. அண்ட் ஆல்சோ ஐ கேன் சி, என்னால பார்க்கவும் இயலும். ஆனால் கேஸஸை பொறுத்த மட்டும் இப்ப எனக்கு முன்னுக்கு ஏராளமான வாயு மூலக்கூறுகள் இருக்கு. ஆனா என்னால என்ன செய்யக்கூடியதாக இல்ல, பார்க்க இயலாமல் இருக்கு. நான் தொட்டு பார்த்து சொல்லிடுமா, இதுல N2 கேஸ் இருக்கு, O2 கேஸ் இருக்கு, என்னால என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது.
அப்ப இந்த வாயு மூலக்கூறுகளை என்னால தொட்டுணரவும் இயலாம இருக்குது. அதே நேரம் எங்களால் பார்க்க இயலாம நாட் விசிபிள், எங்களால பார்க்கவும் இயலாமல் இருக்கு. அப்ப இவ்வளவுத்தையும் நான் என்ன செய்யலாம், இருக்குல்ல இன்க்ளூட் பண்ணியே கலைக்கலாம். ஒன்று என்ன செய்யக்கூடியது, தொட்டுணரக்கூடியது. டச்சபிள் என்னது, ஃபீல் பண்ணக்கூடியதா இருக்கு. டச்சபிள் என்ன, ஃபீல். சரி, தொட்டுணரக்கூடியது, தொட்டுணரக்கூடியது அல்லது ஓர் தொட்டுணர முடியாதது, முடியாதது. சரி, ஓகே. அட் த சேம் டைம் தொட்டுணர முடியாததை நாங்க யாருக்கு கலைக்கிறோம், உண்மையிலேயே கேஸ். கேஸை நாங்க செய்யறோம், கதைச்சு கொடுக்கும். அதே நேரம் இதே என்னால சில பேர் இது பார்க்கக்கூடியதாக இருக்குது, ஆனால் வாயு என்ன செய்யலாம் இருக்குது, பார்க்க முடியாமல் இருக்குது. சரி, விசிபிள் அண்ட் அன்விசிபிள். சரி, ஒன்றிணைக்கக்கூடியதா இருக்கும். பார்க்கக்கூடியது பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் பார்க்க இயலாமல் என்ன செய்து காணப்படுகிறது. சரி, அப்ப சடப்பொருள்ன்றதுக்கு உணவுத்தையும் சேர்த்தையும் செய்யலாம், கதைச்சு கொள்ளலாம். நோமலாவே சடப்பொருள்ன்றது உண்மையாகவே நாங்க சடப்பொருள் கதைக்கணும்னு சொன்னால் இவ்வளவு உள்ளடக்கப்பட்டதான் உண்மையான சடப்பொருள். சாதாரணமா கதைச்சு கொள்ளணும். சரி, அப்ப இதாவது பேசிக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. சரி, நோட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். நோட்ஸ் நீங்க என்ன செய்யணும், எழுதி கொள்ளணும். பட் அனுஜராஜ் இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் தமிழ்ல தான் போகும். என்ன செய்ய போறீங்க, இங்கிலீஷ் தனியா கிளாஸ் இல்லையா இது? இங்கிலீஷ் மீடியம்ன்றது நான் தனியாக அதை எடுக்க தொடங்கியது. இது தமிழ் மீடியம் கிளாஸ் தான். இங்கிலீஷ் மீடியம் தான் தொடங்கவும் இல்லை மீறியே. பட் படிக்க உங்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் அதெல்லாம் சொல்லி டீச் பண்ணலாம். நோட்ஸ் தான் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு, உங்களோட மேனேஜ் பண்ணி எழுதிடுமா. எங்க ஜூம்ல இருக்கிற இந்த வைஷாலும் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் வரும். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியமா? ஓ, ஸோ வாட் கேன் யூ, என்ன செய்வோம், பிசிக்ஸும் அப்படியா போகுது உங்களுக்கு? இல்ல பிசிக்ஸ் வந்து அவர் இங்கிலீஷ் தான் நோட்ஸ் தரவர். இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் வருதா? ஓ, ஓகே. அப்ப உங்களா இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் நான் உங்களை என்ன செய்யறேன்டா செப்பரேட்டா சென்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? ஓகே. சரி, செப்பரேட்டா சென்ட் பண்றேன். இப்போ மெட்டாக்களுக்கு தான் தமிழ்லயும் செய்ய நோட்ஸ் இருக்கா சொல்லி கொள்ளு. சரி, ஓகே. தமிழ்ல நோட்ஸ் எழுதுறாங்க, விச்சாக செய்யணும், எழுதி கொள்ளு. சரி, சஹீம் அகமத், நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் சார், ஓகே. நோட்ஸை நீங்க மறுபடியும் செய்யுங்க, எழுதி கொள்ளணும். சரி, ஹெடிங் அணுக்கட்டமைப்புகள். ஹெடிங்ன்றது அணுக்கட்டமைப்புகள். ஹெடிங் அணுக்கட்டமைப்புகள். அதுல எங்களுக்கு முதலாவது விஷயம் என்ன செய்யணும் சொல்லுங்கண்டா, சடப்பொருட்கள் என்று சொல்லி போடும். சடப்பொருட்கள், சடப்பொருட்கள். ஓகே, இப்பதான் தொடங்குது. இப்ப ஜாயின் பண்ணினா உங்களோட நேம் என்ன? உங்களுடைய சப்திவிக், சப்திவிக் உங்களோட இவன் ஸ்டார்ட் பண்ணது ஹெடிங் கொண்டு அணுக்கட்டமைப்புகள் போட்டு அதுல சடப்பொருட்கள் என்று சொல்லி போட்டுட்டு முதலாவது எழுதுங்கள். சரி, கொமனாக எழுத போறது என்னது, இடத்தை அடைக்கக்கூடியதும், இடத்தை அடைக்கக்கூடியதும், இடத்தை அடைக்கக்கூடியதும் திணிவை கொண்டதுமான, இடத்தை அடைக்கக்கூடியதும் திணிவை கொண்டதுமான எப்பதார்த்தங்களும் சடப்பொருட்கள் ஆகும். எப்பதார்த்தங்களும் சடப்பொருட்கள் ஆகும். எப்பதார்த்தங்களும் சடப்பொருட்கள் ஆகும். அது கீழே நீங்க என்ன செய்யணும், ஸ்டார் பண்ணி விட்டு எழுதி கொடுக்கும். இட் கேன் பி டச்சபிள் அண்ட் அன்டச்சபிள் அண்ட் விசிபிள் அண்ட் அன்விசிபிள். சரி, அது கீழே போட்டுக்கிறது தொட்டுணரக்கூடியதும் மற்றும் தொட்டுணர முடியாததும், தொட்டுணரக்கூடியதும் தொட்டுணர முடியாததும்,
தொட்டுணரக்கூடியதும் தொட்டுணர முடியாததும். அதே நேரம் பார்க்கக்கூடியதும் பார்க்க முடியாததும் பார்க்கக்கூடியதும் பார்க்க முடியாததும் உள்ளடக்கியதாக காணப்படும். உள்ளடக்கியதாக காணப்படும். உள்ளடக்கியதாக காணப்படும். இது பேசிக்கா உங்களுக்கு என்னது சடப்பொருட்கள் சம்பந்தமான விஷயம். சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. என்ன சொல்றதுன்னா, இந்த சடப்பொருட்கள் தமது இயல்புகள் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா வேறுபாட்டை காண்பிக்கணும். எல்லா சடப்பொருட்களும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. I mean the characters also the difference. சரி, அப்ப இந்த இயல்புகளில வேறுபாட்டை காண்பிக்கிறதாக இருந்த போது, ஆனா இதுல ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மூலகங்களினால் என்ன செய்யப்பட்டதா இருக்கு, ஆக்கப்பட்டதா தான் செய்யுது காணப்படும். 100க்கும் மேற்பட்ட மூலகங்களினால் ஆக்கப்பட்டதா தான் காணப்படும். அதான் நெக்ஸ்ட் பேஜ் எழுத போறோம். நெக்ஸ்ட் பேஜ் எழுதி கொடுப்போம். சடப்பொருட்கள் தமது இயல்புகளில் வேறுபாட்டை கொண்டிருந்த போது, சடப்பொருட்கள் தமது இயல்புகளில் வேறுபாட்டை கொண்டிருந்த போதிலும், சடப்பொருட்கள் தமது இயல்புகளில் வேறுபாட்டை கொண்டிருந்த போதிலும் ரசாயன ரீதியில் வேறுபட்ட 100 மூலக அணுக்களில் இருந்து மட்டும் ஆக்கப்பட்டவை ஆகும். ரசாயன ரீதியில் வேறுபட்ட 100 மூலக அணுக்களில் இருந்து மட்டும் ஆக்கப்பட்டவை ஆகும். சரி, இது பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, இதை போட்டுட்டு கீழே ஒரு ஸ்டார் பண்ணி எழுதிப்போம். இதுவரைக்கும் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கும்? 118 எலிமெண்ட்ஸ். 118 மூலகங்கள் செய்யப்பட்டது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. சரி, 118 மூலகங்கள் இதுவரைக்கும் செய்யப்பட்டது உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப உண்மையிலேயே அது போல 118 மூலகங்கள் போட்டு இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், சரி, நான் உங்களுக்கு சின்ன கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த 118 மூலகங்கள், இந்த 118 எலிமெண்ட்ஸ், 118 எலிமெண்ட்ஸ்ல இந்த பாரக்கூடிய மூலகங்கள் இருக்கு. அதாவது ஹெவியஸ்ட் மெட்டல்ஸ், ஹெவியஸ்ட் எலிமெண்ட்ஸ், மெட்டல்ஸ்ல ஹெவியஸ்ட் எலிமெண்ட்ஸ் பாரக்கூடிய மூலகம், பாரக்கூடிய மூலகங்கள். ஓகே, இந்த பாரக்கூடிய மூலகங்கள் உண்மையா வாழ்க்கை காலத்தை எடுத்து பார்த்தால் என்ன இருக்குது? ஷார்ட் பீரியடா இருக்குமா அல்லது லாங் பீரியடா இருக்கு? எனிவன்? இந்த பாரக்கூடிய மூலகங்கள் என்ற லைஃப் டைம் என்றது it should be shorter or longer. ஓகே, குட், ஷார்ட். சரி, இதுல வாழ்க்கை காலம் என்றது என்னவாதான் இருக்க போகுது? குறுகியது. சரி, குறுகியது சொல்றீங்க தானே, என்ன ரீசன்? நீங்க எந்த விஷயம் படிக்கிறது என்றாலும் என்ன செய்யணும்? விளங்கி படிக்கணும். அதுதான் நீங்க மெயின். பாடமாக்கி கொண்டு மெமரைஸ் பண்ணி கொண்டு தெரிகிறது பிரயோசனம் இல்லாத வேலை. சோ யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் the concept. ரேடியோ குட். That's mean கதிர் தொழிற்பாடு, ரேடியோ ஆக்டிவிட்டி. அதாவது கதிர் தொழிற்பாடு. சரி, இதை காணப்படுற கதிர் தொழிற்பாடு காரணமாக அந்த மூலக்கணுக்கள் செய்யப்படும் தேய்வடைந்து இன்னொரு மூலக்கணுக்களாக மாற்றம் அடைந்து அவை இந்த வாழ்காலம் செய்யப்படுது குறுகிய ஷார்டர் பீரியட் தான் செய்து காணப்படுது. அப்ப கீழே போடுறீங்கனாலே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மூலகங்களின் எண்ணிக்கை 118. அதுல கீழே போடுங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு. பாரம்பரிய மூலகங்களின் வாழ்க்கை காலமானது, பாரம்பரிய மூலகங்களின் வாழ்க்கை காலமானது, பாரம்பரிய மூலகங்களின் வாழ்க்கை காலமானது குறுகியது ஏனெனில் இதில் காணப்படும் கதிர் தொழிற்பாடு காரணமாக. ஏனெனில் இதில் காணப்படும் கதிர் தொழிற்பாடு காரணமாக.
ஏனெனில் இதில் காணப்படும் கதிர்த்தொழிற்பாடு காரணமாக. அதே சமயம் இவை இயற்கையில் காணப்படுவதும் இல்லை. இப்ப நேச்சர்ல நாங்க உண்மையில நாங்க இதை போய் என்ன செய்யலாம்? இயற்கையில போய் நாங்க இதை பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டா இயற்கையில செய்ய போறது இல்லை, காணப்பட போறது இல்லை, இயற்கையில் காணப்படுவதும் இல்லை. சரி, இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. அப்ப இது உங்களுக்கு பேசிக், அதாவது அடிப்படையிலையும் அடிப்படை மிகவும் பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி செய்யப்பட்டது சொல்லப்பட்டு. அப்ப இந்த காலப்போக்கில் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால், நாங்கள் அப்படியே கழிச்சு கொண்டு இருக்கிறோம். சடப்பொருட்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் பற்றி நாங்கள் இப்ப படிக்கிறோம். நாங்க அப்ப இந்த படிக்கிற விஷயம் எல்லாத்தையும் என்ன செய்யப்பட்டது? கண்டுபிடிக்கப்பட்டு எல்லாரும் தொகுத்து வகுத்து வைக்கப்பட்டது. ஓகே. அப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னால், ஆரம்ப காலத்துல இருந்த விஞ்ஞானிகள் என்று நாங்கள் கலைக்கிறீர்கள். ஆரம்ப காலத்துல இருந்த காரணங்களை நாங்கள் சொல்லுவோம் என்னென்று தத்துவவியலாளர்கள். சரி, தத்துவவியலாளர்கள் சொல்லுவோம். சரி, இந்த தத்துவவியலாளர்கள் என்ன செய்ய சொல்லுங்க என்றால், அதைகளின் நம்பிக்கை எதை சார்ந்து இருக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்யுது? சில முடிவுகளை முன்வைச்சு அதை சார்ந்துதான் அடிப்படையாக முன்வைத்து வச்சுக்கொண்டது. இப்ப ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் இருந்தார். அந்த இந்து மதம் சார்பான தகவல்களை மட்டும்தான் செய்வார், முன்மொழிந்து கொண்டு இருப்பார். அதே நேரம் அவர் கிறிஸ்டியன் அது சம்பந்தமா அப்படியான கோட்பாடுகள் தான் முந்தி இருக்குது ஆரம்ப காலம். அப்ப இப்படி வந்த இடத்துலதான் எங்களுக்கு குறிப்பிட்ட தத்துவவியலாளர்கள் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அந்த கருத்துக்கள்ல என்ன செய்யப்படுகிறது? ஒவ்வொரு விஷயமும் திரிபடைந்து மோடிபிகேஷன் ஆகி என்ன செய்யப்பட்டது? தற்போதைய காலத்துல இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, அதாவது மாடர்ன் கெமிஸ்ட்ரி எல்லாமே என்ன செய்யப்பட்டது? உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஆக்கள் யாரு? அதாவது சயின்டிஸ்ட் இருக்குல்ல, நாங்கள் கரெக்டா போறோம். பட் ஸ்டார்டிங்ல தத்துவவியலாளர்களுக்கு கதை. இதே வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த அணு அல்லது சடப்பொருட்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்மொழிவை ஏற்படுத்துறதுக்கு போகணும். என்னென்ன பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்த ஒரு விஞ்ஞானியா இருந்த எம்பி டோக்லஸ். ஓகே, இந்த எம்பிடோகுலஸ் என்ற விஞ்ஞானி என்ன செய்தவர்னு சொன்னா, இவருடைய இயற்கை மீதான நாட்டம் கூடிய ஒரு விஞ்ஞானி, தத்துவியலாளர். விஞ்ஞானி இல்ல, தத்துவியலாளர். அப்ப இவர் இயற்கை மீது நாட்டம் கூடின ஆளுநபடியாக இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே, all the matters are made by and four elements. Okay, four elements சொல்லி என்னது சொன்னவர்? நிலம், நீர், காற்று, நெருப்பு. சரி, நிலம் மண்ணை சொன்னவர், சொயில சொன்னவர். அடுத்த வாட்டர் அண்ட் ஏர் அண்ட் ஃபயர் என்ற 4 மூலகங்களினாலும், சரி, 4 மூலகங்களினாலும் ஆக்கப்பட்டது சொன்னது. சரி, எம்பிடோக்குள்ள சொன்னது என்னன்றே, இந்த உலகத்துல காணப்படுற அனைத்து பொருட்களுக்கும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, சரி என்ற 4 எலிமெண்ட்ஸ்னாலும் ஆக்கப்பட்டதான்னு சொல்லி அவன் சொல்லி முடிச்சிட்டார். ஆனா இவரை தொடர்ந்து வந்த இந்து மத அதாவது ஹிந்துஸ், சரி, இந்து மத என்ன செய்தவன்னு சொன்னால், இந்த 4 எலிமெண்ட்ஸோட சேர்த்து இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினவன் என்னது? ஆகாயம். அது வெளியே என்று கதை. எக்ஸ்ட்ரா என்ன செய்ய ஆட் பண்ணினவன்னு சொன்னால் ஆகாயம் அல்லது கதைக்கலாம் வெளியினாலும் எல்லாம் ஆக்கப்பட்டது என்ற கருத்தை என்ன செய்யணும்? முன்வைச்சு. அப்ப இப்படியே போக இவைக்கு பிறகுதான் யார் எங்களுக்கு வாராருன்னு சொன்னா, டிமோக்ரட்டிஸ் என்ற ஒரு ஆள். டிமோக்ரட்டிஸ் இங்கிலீஷ் டிமோக்ரட்டிஸ். சரி, இந்த டிமோக்ரட்டிஸ் வந்து இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், உண்மையிலேயே முதலாக அணு என்ற வேர்டை, அட்டமோஸ் என்ற ஒரு வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அணு என்ற வேர்டை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தா டிமோக்ரட்டிஸ் தான் செய்யப்பட்டது. உண்மையிலேயே அறிமுகப்படுத்துது. அப்ப இவர் என்ன சொன்னவர்னு சொன்னால், வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாது. சரி, இவர் சொன்ன டேர்ம் என்னது? ஒன்று என்னது? டிவைசபிள், அன்டிவைசபிள்.
சரி டிவைடபிள் சரி வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத சரி வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத அட்டமோஸ் வேற வேர்ட் பயன்படுது என்னது அட்டமோஸ் ஓகே அட்டமோஸ் என மிகச்சிறிய துணிக்கைகளினால் உலக பதார்த்தங்கள் எல்லாம் ஆக்கப்பட்டது சரி அட்டமோஸ் எனும் மிகச்சிறிய மிகச்சிறிய துணிக்கைகளினால் மிகச்சிறிய துணிக்கைகளினால் சில உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டது என்ற கருத்தை கொண்டு வச்சிருக்கு அப்ப உண்மையிலேயே அணுகின்ற வேர்ட அந்த சொல்லை அறிமுகப்படுத்தின யாருன்னு பார்த்தோம்னா யார் தானே திமோகோட்டிஸ் தான் அறிமுகப்படுத்திக் கொண்டு இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் முதலாவது விஷயம் அப்ப இந்த திமோகிராட்டிஸுக்கு பிறகு வந்த எங்க பிளேட்டோவும் அரிஸ்டோட்டில் சரி அரிஸ்டோட்டில் அண்ட் பிளேட்டோ அரிஸ்டோட்டில் அண்ட் பிளேட்டோ இவர் என்ன கருத்து சொல்லிட்டோம்னு சொன்னால் இவர் சொன்னதின்படி இந்த வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத துணிக்கைகள் இருக்க முடியாது அப்ப இவர் சொன்ன மாதிரி முற்றிலும் அப்ப இவர் சொல்றது என்னன்னு சொன்னா முற்றிலும் 100% தான் இவர் சொல்றது சரி முற்றிலும் வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத துணிக்கைகள் என்ன செய்கிறார்கள் இருக்க இயலாது என்ற கருத்தை ஆரம்பிச்சவர்களுக்கு அரிஸ்டோட்டிலன் பிளேட்டோ செய்தது முன்வைச்சு கொண்டு சரி இதுக்கு பிரகாரங்களுக்கு உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்தவர் யாருன்னு பார்த்தா ஜோன் தாட்டர் சரி ஜோன் தாட்டர் என்றவர் செய்தார் ஃபாதர் ஜோன் தாட்டர் அப்ப இவர் என்ன செய்தார் சொன்னால் இந்த ஜோன் தாட்டனும் டெமோக்ரட்டிஸ் கருத்தோட தான் செய்யறார் ஒத்து போகுது அப்ப இவரும் என்ன சொல்றாருன்னு சொன்னா உண்மையிலேயே வெட்ட முடியாத பிரிக்க முடியாத மீனிங் யாரு சொல்ற இடங்களுக்கு ஜோன் தாட்டர் என்ன செய்யறார் சொல்ற அப்ப இவர் முதல்ல என்ன செஞ்சவர்னு சொன்னால் அணுகின்ற வேர்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணினது ஃபர்ஸ்டா டெமோக்ரட்டிஸ் ஆனால் அணுவை வரைவிலக்கணப்படுத்தி டெபினிஷன் ஆக்கி அதுக்கு ஒரு டெபினிஷனை சொல்லி அணு கொள்கை அட்டமிக் தியரியை முன்வச்சது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஜோன் தாட்டர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க சரி இவர் தான் என்ன செய்தவர்னு சொன்னால் அணுவை வரைவிலக்கணப்படுத்தி என்ன செய்தவர் அணு கொள்கையை முன்வைத்தவர் அணுவை வரைவிலக்கணப்படுத்தி அணு கொள்கையை முன்வைத்தவர் தான் அறிந்த ஜோன் டால்டன் சரி ஆனால் இவர்கள் என்னதான் சொல்றாருன்னு சொன்னால் மிகவும் சிறிதான அதாவது வெட்டப்பட முடியாது சரி மிகவும் சிறிதான வெட்டப்பட முடியாத என்ற ஒரு டேர்ம் இந்த டேர்ம் பாடத்தான் இவர் என்ன செய்யறார் கருத்துக்களை முன்வைக்கிறார் அப்ப இந்த வரைவிலக்கணப்படுத்த டெபினிஷன் ஆகி அட்டமிக் தியரியில மெயினா 4 விஷயத்தை என்ன செய்யற முன்மொழிகிறார் சரி 4 விஷயத்தை என்ன செய்யற முன்மொழிகிறார் அதுக்கு முதல் இவர் இந்த வெட்டப்படியாக பிரிக்க முடியாத இந்த டேர்ம் இருக்குத்தானே இதை கொண்டு போய் என்னத்தோட சொல்றாரு என்றால் இந்த கட்டிடத்தின் துண்டுகளோட ஒப்பிடுறது சரி கட்டிடத்தின் துண்டுகளோடு அதாவது ஒரு பில்டிங் எடுத்தோம்னு சொன்னா பில்டிங் பிளாக்ஸ் இருக்குன்னு அந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி என்ற ஒரு கன்செப்டுகள் என்ன செய்யறாங்க கொண்டு போகுது சரி அப்ப எங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க வரும் அப்ப நீங்கள் கீழே எழுதி கொள்ளுப்போம் நோட்ஸ் எழுதுறாங்க எழுதி கொள்ளுப்போம் என்னன்னு
ஹெடிங் போடுங்க சடத்தின் அணுக்கொள்கை. ஹெடிங் போடுங்க சடத்தின் அணுக்கொள்கை. Atomic theory of metals. சரி இங்கிலீஷ்ல சொல்றோம்ல atomic theory of metals. சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை. சரி அதுல முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டிய எம்பிடோகல்ஸ். சரி எழுதுகிறோம் எம்பிடோகல்ஸ். ஓகே எம்பிடோகல்ஸ் ஒரு டேஷ் பண்ணி எழுதுவோம். எம்பிடோகல்ஸ் உலகத்தில் உள்ள எல்லா சடப்பொருட்களும் உலகத்தில் உள்ள எல்லா சடப்பொருட்களும் உலகத்தில் உள்ள எல்லா சடப்பொருட்களும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகிய மூலகங்களினால் நிலம் நீர் காற்று நெருப்பு சரி ஆகியவற்றினால் ஆக்கப்பட்டது ஆகியவற்றினால் ஆக்கப்பட்டது என கூறினர். எம்பி டோக்லஸ். எம்பி டோக்லஸ். எம்பி டோக்லஸ். நெக்ஸ்ட் ஒன் அதோட சேர்த்து எழுதுங்க. எனினும் இந்துக்கள் ஆனவர்கள் எனினும் இந்துக்கள் ஆனவர்கள் இந்துக்கள் ஆனவர்கள் இவற்றுடன் ஆகாயம் அல்லது வெளியினாலும் ஆகாயம் அல்லது வெளியினாலும் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ளது என கூறினர். ஆக்கப்பட்டுள்ளது என கூறினார்கள். இவற்றுடன் ஆகாயம் அல்லது வெளியினாலும் சடப்பொருட்கள் ஆக்கப்பட்டுள்ளது என கூறினார்கள். ஆக்கப்பட்டுள்ளது என கூறினார்கள். ஓகே. செகண்ட் ஒன் திமோக்ரட்டிஸ். செகண்ட் சயின்டிஸ்ட் பத்தி நாங்க கரெக்ட் பண்ணது திமோக்ரட்டிஸ். திமோக்ரட்டிஸ் இது டேஷ் பண்ணி எழுதுங்கோ. திமோக்ரட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்கோ. வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத போர்ட்ல இருக்கிறதான வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத அட்டமோஸ் எனும் மிகச்சிறிய துணிக்கைகளினால் உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டது. உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டது என்ற கருத்தை என்ன செய்த சொல்லிக்கொண்டார். சரி வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத அட்டமோஸ் எனும் மிகச்சிறிய துணிக்கைகளினால் உலக பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டது. பதார்த்தங்கள் ஆக்கப்பட்டது என்ற கருத்தை என்ன செய்த முன் வச்சு கொண்டு. சரி அடுத்தது போட்டுக்கொள்வது அரிஸ்டோட்டில் அண்ட் பிளேட்டோ. அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ. அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ. அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோ. அதில் கொள்ளுவோம் டேஷ் பண்ணி. முற்றிலும் வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத முற்றிலும் வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத முற்றிலும் வெட்ட முடியாத அல்லது பிரிக்க முடியாத துணிக்கைகள் இருக்க இயலாது என கூறினார்கள். துணிக்கைகள் இருக்க இயலாது என கூறினார்கள். துணிக்கைகள் இருக்க இயலாது என கூறினார்கள். நாலாவது விஷயம் நாலாவது விஞ்ஞானி ஜோன் தாட்டன். ஜோன் தாட்டன். ஜோன் தாட்டன். அது டேஷன் எழுதும். அணுவை முதலில் வரைவிலக்கணப்படுத்தி அணுவை முதலில் வரைவிலக்கணப்படுத்தி சரி அணுவை வரைபடுத்தி இப்பதான் இந்த அணு வரைவிலக்கணப்படுத்துறது ஃபர்ஸ்ட். சரி அணுவை முதலாக வரைவிலக்கணப்படுத்தி அணுக்கொள்கையை முன்வைத்தவர். அணுக்கொள்கையை முன்வைத்தவர். அணுக்கொள்கையை முன்வைத்தவர். அதுக்கு கீழே டேஷ் பண்ணி எழுதுவோம். அதுக்கு கீழே டேஷ் பண்ணி எழுதுவோம். சடப்பொருட்களில் மேலும் பிரிக்க முடியாத மெட்டர்ஸ் இருக்கணும். மெட்டர்ஸ் இல்ல இவையில மேலும் பிரிக்க முடியாத சடப்பொருட்களில் மேலும் பிரிக்க முடியாத
கட்டிடத் துண்டுகளை அணுக்கள் என கூறி அணுக்கொள்கையை முன்மொழித்தார். சடப்பொருட்களில் பிரிக்க முடியாத மேலே பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. சடப்பொருட்களில் மேலே பிரிக்க முடியாத கட்டிடத் துண்டுகளை அணுக்கள் என கூறி அணுக்கொள்கையை முன்வைத்தார். அணுக்கொள்கையை முன்வைத்தார். சரி, ஓகே, இவ்வளவு உங்களுக்கு சாதாரணமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஓகே, படிச்சீங்களா? அகமத், ஓகே, தேங்க்யூ. அப்ப நாங்க என்ன சொன்னாங்க உண்மையிலேயே, இந்த ஜோன் டார்ச்சர் என்பவர் இந்த அணுவையின் முதல்வர் வரைவிலக்கணப்படுத்தி என்ன செய்தவர், அணு கொள்கையை என்ன செய்தவர் சொன்னால் முன்வைத்தவர். 4 பிரதானமான அணு கொள்கையை செஞ்சவர், முன்வைச்சவர். இவர் இந்த 4 விதமான என்னது அணுக்கொள்கை. சரி, இவற்ற 4 விதமான அணுக்கொள்கையை முன்வைச்சது. முதலாவது விஷயம் என்ன சொன்னவர் என்று சொன்னார், முதலாவது விஷயம் என்ன சொன்னவர், மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத, சரி, மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால் மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளது. இதான் என்ன சொன்னது, என்னது, மிகவும் சிறிதான அணுக்களினால், சரி, மிகவும் சிறிதான அணுக்களினால், இதுல ஒரு வேர்ட் ஆட் பண்ணணும், கிளியராக தெரிஞ்சு மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால், சில மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால் மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. இது முதலாவது விஷயம் சொன்னது. 2வது விஷயம் என்ன சொன்னவர், அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சரி, 2வது விஷயம் என்ன சொன்னவர், அணுக்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது. அதாவது என்ன சொல்றாரு சொன்னால், ஒரு மூலக அணுவை வேறொரு மூலக அணுக்களாக ரசாயன ரீதியில் என்ன செய்யலாம், மாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. இந்த கருத்து என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஒரு மூலக அணுவை ரசாயன ரீதியில் இன்னொரு மூலக அணுவாக மாற்ற இயலாது. 2வது விஷயம் செஞ்சது சொல்லிக்கொண்டு. சரி, இவர் சொல்லிக்கொண்ட 3வது விஷயம் என்ன சொன்னார், 3வது விஷயம், ஒரே மூலக அணுக்கள் திணிவு கம பரமன் உட்பட எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியானவை எனினும் வேறு வேறு மூலக அணுக்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை சொல்றோம். அப்ப இவர் என்ன சொல்றாரு சொன்னால், ஒரே மூலக அணுக்கள் 2 டேர்ம்ஸ் தான் நீங்க மெயினா பார்க்கணும். என்னது, ஒன்று திணிவு, அதாவது மேஸ், அடுத்தது சைஸ். திணிவு மற்றும் பருமன். சரி, ஒரே மூலக அணுக்கள் திணிவு கமம் பருமன் ஆகிய உட்பட எல்லா விதத்திலும்
எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியானவை. ஒரே மாதிரியானவை எனினும் வெவ்வேறு மூலக அணுக்கள் ஒன்றிலிருந்து ஒரு மூலக அணுக்கள் என்ன சோடா போல் என்றால் வேறுபட்டவை என்ற விஷயத்தை சொல்லிக் கொள்வது. அதே நேரம் 4வது விஷயங்களுக்கு அவர் என்ன சொல்லிக் கொண்டு சொல்றார் என்றால் வேற வேற மூலக அணுக்கள் சரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அல்லது கார்பன் ஆக்சிஜன் அல்லது நைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படி வெவ்வேறு மூலக அணுக்கள் ஓர் எளிய முழுவனும் சிம்பிளான ஒரு ஃபார்மேட்ல எளிய முழுவன் விகிதத்தில இணைந்துதான் எங்களுக்கு என்னத்தை உருவாக்குன்றது சேர்வைகளை உருவாக்குதுன்றது அப்ப என்ன சொல்ற வெவ்வேறு மூலக அணுக்கள் ஓர் எளிய முழுவன் விகிதத்தில் இணைந்து என்னத்தை உருவாக்குகின்றது சொல்றாரு சேர்வைகளை உருவாக்குகின்றன என்ற விஷயத்தை முன்வச்சேன். சரி அப்ப இவர் சொன்னது இந்த 4 விஷயம் ஜோன் தாக்கல் சொன்ன அணுக்கொள்கை இருக்கிற 4 விஷயம் இது. அப்ப நீங்களே சொல்லுங்க இவர் சொன்ன இந்த 4 விஷயம் தற்காலத்துல இருக்கிற ரசாயனவியல் அதாவது தற்காலத்துல இருக்கிற கெமிஸ்ட்ரி மொடர்ன் கெமிஸ்ட்ரியில இந்த விஷயம் எல்லாம் சரியா பிள்ளை? இவர் சொன்ன இந்த அணுக்கொள்கையில சொன்ன 4 விஷயமுமே சரியான விஷயமா அல்லது பிள்ளையான விஷயம்? பிள்ளையான விஷயம். ஏன் பிள்ளையான விஷயம் வந்து தெரிஞ்சுட்டு சரி மைக் ஒன் மணி கதைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மெசேஜை டைப் பண்ணி நான் பார்த்து சோ அதுக்கு நீங்க மைக் ஒன் பண்ணி கதைங்க. இட்ஸ் பி ஈஸி ஃபார் அஸ். எங்க எல்லாருமே சரி ஈஸியா இருக்கு. சரி நான் முதலாவது கேள்வி இந்த மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால் மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ள ஸ்டேட்மெண்ட் நீங்க பிள்ளை என்றுதான் சொல்றீங்க. ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்பத்த காலத்துல பிள்ளை நீங்க சொல்றீங்க? என்ன ரீசன்? ஏன் பிள்ளை சொல்றீங்க? அன்பு படி கதைக்கலாம், பிரச்சனையே இல்லை. கதைச்சு படிக்கிறது என்ன பாடம் என்றாலும் கதைச்சு படிக்கிறது இஸ் பெட்டர். சொல்லுங்க ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்? வைஷால், அனுர்ஜிதன், சஹீம் அகமன் சொல்லுங்க யாராவது ஒரு ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏற்படு எதனால பிள்ளை? மேலும் பிரிக்கலாம் சில அட்டத்தை மேலும் பிரிக்கலாம். Good. But my company கதைங்க is better for you. What about us? சரி first இந்த first என்ன நீங்க கீழே ஒவ்வொன்றுக்கும் சொல்லி கொடுக்கும். முதலாவது நான் இதை சொன்னது இந்த மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால் மூலகங்கள் ஆகப்பட்டுள்ளது. அப்ப இவர் சொன்னது மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத இந்த செஞ்சவர் சொல்லிக் கொண்டு அப்ப உண்மையிலேயே நாங்களும் இப்ப எலக்ட்ரன், புரோட்டான், நியூட்ரன் இப்படி எல்லாம் படிக்கிறோமா படிக்கலையா? படிக்கிறோம் தானே. இவையெல்லாம் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கும் இந்த புரோத்திரனையும் நியூத்திரனையும் எடுத்தோம்னு சொன்னால் ஒரு அணுவுடைய கருவுக்குள்ளே இருக்கு. இலத்திரன்றது கருவை சுற்றி வெளியில ஒரு நிலையான வட்டப்பாதைகள் நிலையான நீள்வட்ட பாதைகள்லையும் கொண்டு. அப்ப ஒரு அணுவுக்குள்ள இருக்க கன்செப்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நாங்க படிக்கிறோம்னு சொன்னா அணுவு நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? உடைத்து பார்த்திருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? உண்மையிலேயே சடப்பொருட்கள்ல மேலும் சிறிய துணிக்கைகள் செய்யப்படும் அணுக்கள் இல்ல. சடப்பொருட்கள் இருக்கிற மிகவும் சிறிய துணிக்கைகள்
அணுக்கள் இல்லை. அப்ப நாங்க மெட்டர்ஸை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் மெட்டர்ஸ்ல இருக்கிற the smallest unit என்றது atom இல்லை. ஏன் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்ன படிக்கிறோம்? எலக்ட்ரானை பற்றி படிக்கிறோம், நாங்கள் புரோட்டானை பற்றி படிக்கிறோம், அதே மாதிரி நியூட்ரானை பற்றி படிக்கிறோம், எக்ஸெட்ரா. இப்படி ஏராளமான துணைகளை பற்றி நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்? படிச்சு கொண்டிருக்கிறோம். அப்ப படிச்சு கொண்டிருக்கிறதால இந்த அணுவிலும் பார்க்க சிறிய துணிக்கைகள் என்ன செய்யுது? காணப்படுகிறது. அப்ப அணுவை நாங்கள் மேலும் பிரிவடைய செய்துதான் உங்களுக்கு இருக்கிறாங்க பார்த்திருக்கிறோம். அதனால இதை சொன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போயிட்டுது புள்ளியா? சரி, ஓகே, குட். செகண்ட் மேட்டர், அணுக்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதாவது ஒரு மூலக அணுவை இரசாயன ரீதியில், அதாவது கெமிக்கல் ப்ராசஸ்ல எங்களுக்கு இன்னொரு அட்டம் என்னத்த அட்டம்ஸ் ஆக செய்யலாது, இன்டர் கன்வெர்ட் பண்ணிடலாதுன்னு சொல்லி. இது சரியா இல்லையா? இது ஏன் பொழுது, இது ஏன் பேர் சொல்லுவாங்க? யாராவது ஒரு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன்ல நியூ அட்டம்ஸ் ஃபார்ம் ஆகும். சாரி, எதுல? நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். ஓகே, குட். சரி, அதுல சரியா நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் எல்லாம் ஓகே. உண்மையா என்ன பிரச்சனை சொன்னா, கொமனானாங்கள் பேசிக்கா சாதாரணமாக நடைபெற ரசாயன தாக்கத்துல இது நடக்குமா, அதாவது ஒரு அணு இன்னொரு அணுமா மாறுமான்னு கேட்டால் இல்லை, பாசிபிள். சாதாரண கொமனானாங்கள் கதைக்கிறதாக்கும். ஆனால் எங்களுக்கு ரெண்டு விஷயத்துல எங்களுக்கு பாசிபிளா இருக்கிறதாக கருதி கொண்டோம். ஒன்றுன்னு சொன்னால் கருத்தாகவே நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் கருத்தாக. அதே நேரம் இந்த அணு உலைகள், அணு உலைகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறீங்களா? அணு உலைகள் இந்தியாவில வந்து ஒரு அணு உலை பிரச்சனை எல்லாம் போய் கொண்டு வந்துச்சு. சரி, அப்ப இந்த அணு உலைகள்ல நடைபெற தாக்கங்கள், அடுத்தது கருத்தாக்கங்கள், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். இப்படியான தாக்கங்கள்ல ஒரு அணு இன்னொரு அணுவாக என்ன செய்யலாம்? மாற்றமடையுது. ரசாயன ரீதியிலே மாற்றமடையுது. ரசாயன ரீதியிலே மாற்றமடையக்கூடியதா இருக்கு. அப்ப இவன் சொல்ற ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கா? அது உண்மையான விஷயம். அது என்ன செய்யப்படுறவங்களுக்கு பிள்ளையான விஷயமா தான் நான். மூன்றாவது விஷயம், தேர்ட் மேட்டர். சரி, மூன்றாவது விஷயத்தை பார்ப்போம். மூன்றாவது விஷயம் என்ன சொல்லி இருக்கிற? ஒரே மூலக அணுக்கள் திணிவுகம பெருமனாகிய உட்பட எல்லா விதத்திலும், மெயினா சொன்னது திணிவுகம பெருமன், இந்த திணிவும் பெருமன் உட்பட எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியா இருக்குமான்னு சொல்றேன். ஏனெனும் ஒவ்வொரு மூலானுக்கள் ஒவ்வொருபட்டது. இந்த ஸ்டேட்மெண்ட் ரோங் தான். பிகாஸ் தேர்டுக்கு என்ன வழக்கம்னு சொன்னால், நாங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம்? சமதானி, அதாவது ஐசோடோப்ஸ். சரி, வாட் இஸ் மீன் பை ஐசோடோப்? ஐசோடோப் என்பதனால் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஐசோடோப் என்பதனால் உங்களுக்கு என்ன செய்யும்? சமதானி என்பதனால் உங்களுக்கு என்ன தெரியும்? சமதானியில என்ன? மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும் ஒரே எலிமெண்ட். ஓகே, அது மட்டும்தான். நியூக்ளியஸ்லயும் கன்சன்ட்ரேஷன் குறை. ஓகே, நீங்க ட்ரை பண்றீங்க, குட். சரி, சமதானி என்ற ஐசோடோப்ஸ் என்றது சொன்னா நீங்க சொன்ன அட்டமிக் நம்பர் டசன்ட் சேஞ்ச். அட்டமிக் நம்பர் என்றது மாற்றமடையாது. அணுவெண்ணில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படாது. மேஸ் நம்பர் திணிவண்டில மாற்றம் ஏற்பட போகும். அப்ப நாங்க இப்படி கதைக்கலாம், என்னது? ஒரே மூலக அணுவின், அதாவது ஒரே அணுவண்டிலையும் வெவ்வேறு திணிவன்களை கொண்ட ஒரே மூலகத்தின் அணுக்களை தான் நாங்க என்ன கதைப்போம்? சமதானிகள், ஐசோடோப்ஸ் கதை. அல்லது உண்மையிலேயே அணுவன் மாறாதுன்னு சொன்னால் அது இந்த புரோத்திரன் எண்ணிக்கையும் மாறாது, இலத்திரன் எண்ணிக்கையும் மாறாது. அவ்வளவு சமனாதான் இருக்கும். இது எல்லா சமதானிலையும் குறிப்பிட்ட மூலகத்தின் சமதானியில atomic number equal ன்னு சொன்னால் the proton number also equal, at the same time the electron number also equal, because the atom neutral, it's mean by the positive charge and negative charges are equals. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு அணு நடுநிலையானது ஏன் நடுநிலையானது கதைக்கிறான்? ஒரு அணுவில் காணப்படும் நேரேற்ற துணிக்கைகளின் எண்ணிக்கையும் மறையேற்ற துணிக்கைகளின் எண்ணிக்கையும்
ஒன்றுக்கொன்று சமனான எண்ணிக்கையில் காணப்படுவதனால் அணுவானது நடுநிலையானதாக காணப்படுகிறது. இதாங்க பாடம். அப்ப ஐசோட்ரோப்ஸ் நான் என்ன சொன்னான்? என்னதுல சேம் என்னது அட்டமிக் நம்பர், பட் இங்க என்ன பிரச்சனை? டிஃபரண்ட் மேஸ் நம்பர் டிஃபரண்ட். இப்படி நாங்க கதைக்கலாம் ஒரு டேர்ம், இப்படி நாங்க கதைக்கலாம் ஒரு டேர்ம். அல்லது நான் என்ன கதைக்கலாம்னு சொன்னா the number of Protheren or Protheren சார்ந்தபடியாக நீங்க என்னதை வச்சுக்கொண்டு கதைக்கலாம்? புரோத்திரன் இலத்திரன் ஏதாவது ஒன்றை வச்சுக்கொண்டே கதைக்கலாம். புரோத்திரன் எண்ணிக்கை அல்லது இலத்திரன் எண்ணிக்கை சமனான வெவ்வேறு எண்ணிக்கையான சரி வெவ்வேறு எண்ணிக்கையான நியூத்திரன் எண்ணிக்கையை கொண்டதுமான ஒரே மூலகத்தின் அணுக்கள் சமன்கடி. சரி, எக்ஸாம்பிள் நாங்க பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸாம்பிள் சமமான எக்ஸாம்பிள் பார்த்தோம். கார்பன் இருக்கும், கார்பன் 6 12 இருக்குது, கார்பன் 6 11 இருக்குது, கார்பன் 6 14 இருக்கு. These 3 elements both are carbon. மூன்று எலிமெண்ட்ஸ் மூன்றுமே கார்பன் தான். ஆனா மூன்றுமே ஒன்றில் ஒன்று செய்யப்படுது, வேறுபட்டு தான் காணப்படுது. மேஸ் நம்பர் என்ன செய்யுங்க? சேஞ்ச் ஆகுது. இந்த மேஸ் நம்பர் சேஞ்ச் ஆகல, எதுவும் சேஞ்ச் ஆகுது? நியூட்டன் எண்ணிக்கையும் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த அட்டமிக் நம்பர் என்பதை என்ன செய்யல? மாற்றமடையல. அட்டமிக் நம்பர் என்பது என்ன செய்யல? மாற்றமடையல. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் நாங்க வேண்டும், அணுவன் என்பது ஒரு மூலகத்துக்கு தனித்துவமான ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயம். ஏன் அணுவன்ன்றது கார்பனுக்கு மட்டும்தான், வேற எந்த ஒரு மூலகத்துக்குமே நான் என்ன செய்யலாது? கார்பனுக்கு அட்டமிக் நம்பரை கணக்கிடலாம். சரி, பொட்டாசியம் 19 சொன்னால் பொட்டாசியத்துக்கு மட்டும்தான் அணுவன் இருக்கும், 19 இருக்கும். வேற எந்த ஒரு மூலகத்துக்கும் அணுவன் 19 இருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் சொல்லுவோம் அணுவன் என்பது தனித்துவமானது. திணிவன் என்பது வேறு, தனித்துவம் இல்லை. அது மாறி மாறி செய்யும் வந்துடும். அப்ப இந்த சமதானிகள் கண்டுபிடிப்புனால எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? அவன் சொன்ன திணிவு வேற வித்தியாசப்படும். என்னென்ன நான் டீப்பா பார்க்க போறேன்னு சொன்னால், எக்ஸாம்பிளுக்கு நான் நேரம் எடுத்து சோடியத்தை சோடியம் 11 23 அட் த சேம் டைம் சோடியத்துல 11 24 சரி. சரி, உங்களுக்கு தெரியும் ஒரு மூலகத்தின் ஒரு மூல் பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னா, ஒரு மூல் அணுக்களை எடுத்தோம்னு சொன்னால் அந்த ஒரு மூல் அணுக்கள திணிவு என்பது அவற்றை மேஸ் நம்பருக்கு ஈக்குவலா, மேஸ் நம்பருக்கு சமனா இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்ப நான் இதுல என்ன செய்யணும்னா, ஒரு மூலை தான் எடுத்துக்கணும்னு சொன்னால் சோடியம் 11 23 அணுக்கள் இல்லை, ஒரு மூணு அணுக்கள் இல்லை. திணிவு எவ்வளவு இருக்கும் சொல்லுமா? எவ்வளவு இருக்கும் திணிவு? என்ன சைலண்ட் சின்ன பேஷன்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக்ல கட்டுறது. ஒரு மோல் சோடியம் 11 23 அணுக்கள் இல்லை, திணிவு எவ்வளவு? 23 கிராம். அதான் சொன்னான், ஒரு மோல் பதார்த்தத்தை எடுத்தோம்னு சொன்னால் அவருடைய மேஸ் நம்பர் தான் அவருடைய திணிவு அவர் சொல்லணும். சரி, அப்ப என்னது 23 கிராம். அதே வேற சோடியம் 11 24 திணிவு எவ்வளவு? 24 கிராம்ஸ். எந்த கேள்வி என்னவென்று சொன்னால், சோடியம் 11 23 இது என்ன மூலகம்? சோடியம். சோடியம் 11 24 என்ன மூலகம்? சோடியம். ரெண்டுமே சோடியம் தான். ஆனால் ஒரு மோல் சோடியம் திணிவு 23, அதே ஒரு மோல் சோடியம் திணிவு 24. ஒரே மூலகமா இருந்த போதிலும் அதனுடைய திணிவுகள் பரவல்கள் சமனா இருக்குதா அல்லது வித்தியாசப்படுதா? இல்ல என்ன செய்யப்படுது? இந்த குறிப்பிட்ட இந்த உதாரணத்துக்கு வித்தியாசப்படுது. பட் அவர் என்ன சொன்னாங்க, ஒரு மூலக அணுக்கள திணிவுகாம பேசணும் ஆகிய உட்பட எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியாகும். அதே நேரம் இன்னொரு விஷயம் செய்யப்படவில்லை இருக்குது. என்னது? ஒவ்வொரு மூலக அணுக்கள் வேறுபட்ட ஒவ்வொரு மூல அணுக்கள் உண்டாயிருக்க வாய்ப்பில்லை என்று சொல்றேன். இதே உதாரணத்தோட நான் யாரை எடுத்துக்கொள்றேன்னு சொன்னால், மெக்னீசியம் 12 24 எடுத்துக்கொள்றேன். மெக்னீசியம் 24 எடுத்துக்கொள்றேன். இதே ஒரு மூலுக்கு சொல்லுமா, ஒரு மோல் Mg 12 24 அணுக்கள் திணிவு எவ்வளவு?
24 கிராம். 24 grams. அப்ப இவே ரெண்டு பேரும் ஒரே மூலகாணுக்கள். சோடியம் 1123 சோடியம் 1123 ஒரே மூலகாணுக்கள். திணிமன் வேறுபடுது, அது வேற வச்சு ஒரே மூலகாணுக்கள். அப்படி இருந்த போதிலும் அதில் திணிவுகள் என்னவாக இல்லை, சமனாக இல்லை. ஆனால் சோடியம் 1124 ஒரு மூலகம், மெக்னீசியம் 1124 இன்னொரு மூலகம். ஆனா ரெண்டு மூலக அணுக்கள் என்ன இருக்குது, திணிவுகள் சமனாக இருக்குது, ரெண்டும் ஈக்குவலா வந்து. அப்ப இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் ரோங்கன்றதுக்குரிய உதாரணம் விளங்கிட்டா விளங்கிட்டா கிளியரா விளங்கிட்டா? எஸ் சார். ஓகே. இவர் சொன்ன நாலாவது விஷயம் சரி, நாலாவது விஷயம் முதலாவது விஷயம் ஏன் பிள்ளைன்னு சொல்லி தெரியுது, ரெண்டாவது விஷயம் ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டோம், மூன்றாவது விஷயம் ஏன் பிள்ளைன்னு கழிச்சாச்சு. நாலாவது விஷயம் என்ன சொல்றாரு சொன்னால், ஒவ்வொரு மூலகாணுக்கள் ஒரு எளிய முழுவன் விகிதத்தில் இணைந்து சேர்வைகளை உருவாக்குகின்றன. சரி, இவன் சொன்னது இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், H2O. சரி, என்னோட உதாரணம் எழுதுறேன் CO2. பேசிக்கான உதாரணம். இதுல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கான விகிதம், இதுல கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கான விகிதத்தை நான் பார்க்கிறேன். என்னது ஹைட்ரஜன் ஆக்சிஜனுக்கான விகிதம் 2:1. கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கான விகிதம் என்னது 1:2. ஓகே, இது பாருங்க 1 2 நாங்க ரெண்டு விளக்கங்கள் தான் சாதாரணமா 1 2 சாதாரண 2 விளக்கங்கள். ஓகே, முழு எண்ணாவும் இருக்கு, பின்னமோ தசமோ கேட்பேனை எண்களோ அல்லது எதுவுமே இல்லை, மறை எண்களோ எதுவுமே இல்லை, முழு எண்ணாவும் இருக்குது, சின்னதாகவும் இருக்கு. இது சரி, இது சரி. ஆனால் என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் C70 H35 OH. சரி, C70 H35 OH. இதுல நீங்க சொல்லுவாங்க கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான அட்டமிக் ரேஷியோ என்ன சொல்லுவாங்க, கார்பனுக்கும் ஹைட்ரஜன் அட்டமிக் ரேஷியோ என்ன விகிதம், என்ன விகிதம், என்ன விகிதம், கார்பனுக்கு ஹைட்ரஜன் வெளியில கம்பவுண்ட் C17 கார்பன் 17 ஹைட்ரஜன் 35 OH. நான் கேட்கறது போல கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்குமான விகிதம் என்ன? Anyone? Vaishal, Anuj, என்ன விகிதம்? பதினேழுக்கு 36. ஏன் சும்மா அணுவீரம் தான் கேட்டோம், புதுசா ஒண்ணும் கேட்கல. கார்பன் எத்தனை இருக்கு 17, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு இங்க 35, அந்த OH ஒன்று இருக்கு, அப்ப 36. இது முழுவன் தான், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் எளிய முழுவன் தான், இது எளிய முழுவன் தான். இது என்ன இல்ல, எளிய முழுவன் விகிதம் இல்லை, எளிய முழுவன் விகிதம் இல்லை. அப்ப இது என்ன பிழைக்குதுன்னு சொன்னால், இவர் சொன்ன இந்த நாலாவது விஷயம் என்ன பிழைக்குதுன்னு சொன்னால், ராட்சத மூலப்பொருள், அதாவது ஜெயன் மாலிக்யூல்ஸ். சார், இந்த சாதக சேர்வைகள், இப்படியான சேர்வைகள் வரையுள்ள இவர் சொன்ன இந்த நாலாவது இடமும் என்ன செய்யுது, பிழைக்குது. நாலாவது விஷயம் என்ன செய்யுது, பிழைச்சு கொள்ளும். சரி, அப்ப நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க, என்னது டால்டனின் அணுக்கொள்கைன்னு சொல்லி இந்த 4 விஷயத்தை என்ன செய்வோம், நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். 4 விஷயத்தை என்ன செய்வோம், நீங்க எழுதி கொள்ள வேண்டும். போர்ட் கிளியரா தெரியுதா, வெளியே எல்லா விஷயமும் தெரியுதா கிளியரா? போர்ட்ல எழுதியிருக்கிற எல்லா விஷயமும் கிளியரா தெரியுதா? ஓகே, சரி. அப்ப நீங்க எழுதுங்க, டால்டனின் அணுக்கொள்கைன்னு சொல்லி போட்டு முதலாவது விஷயம், டால்டனின் அணுக்கொள்கைன்னு சொல்லி போட்டு எழுதுங்க. முதலாவது விஷயம் என்னது, மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால், மிகவும் சிறிதான மேலும் பிரிக்க முடியாத அணுக்களினால் மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளன.
மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. மூலகங்கள் ஆக்கப்பட்டுள்ளன. முதலாவது விஷயம். இரண்டாவது, அணுக்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது. அணுக்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது. அணுக்களை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ இயலாது. அதாவது அதுக்கு டேஷ் பண்ணி எழுதுங்க. அதாவது ஒரு மூலக அணுவை ஒரு மூலக அணுவை ஒரு மூலக அணுவை ரசாயன ரீதியில் இன்னொரு அணுவாக மாற்ற இயலாது. ஒரு மூலக அணுவை ரசாயன ரீதியில் இன்னொரு மூலக அணுவாக மாற்ற இயலாது. இன்னொரு மூலக அணுவாக மாற்ற இயலாது. இரண்டாவது விஷயம். ஓகே, மூன்றாவது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், மூன்றாவது விஷயம், ஒரே மூலக அணுக்கள் திணிவுகம பெறவனாகிய உட்பட ஒரே மூலக அணுக்கள் திணிவு கம பெருமன் ஆகிய உட்பட ஒரே மூலக அணுக்கள் திணிவு கம பெருமன் ஆகிய உட்பட எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியானவை. எல்லா விதத்திலும் ஒரே மாதிரியானவை. எனினும் வெவ்வேறு மூலக அணுக்கள் வெவ்வேறு விதமானவை. வெவ்வேறு மூலக அணுக்கள் வெவ்வேறு விதமானவை. வெவ்வேறு மூலக அணுக்கள் வெவ்வேறு விதமானவை. நாலாவது விஷயம், வெவ்வேறு மூலக அணுக்கள் ஓர் எளிய முழுகன் விகிதத்தில் இணைந்து வெவ்வேறு மூலக அணுக்கள் ஓர் எளிய முழுகன் விகிதத்தில் இணைந்து ஓர் எளிய முழுகன் விகிதத்தில் இணைந்து சேர்வைகளை உருவாக்குகின்றன. சேர்வைகளை உருவாக்குகின்றன. சேர்வைகளை உருவாக்குகின்றன. சேர்வைகளை உருவாக்குகின்றன. ஓகே, இவ்வளவு எழுதிட்டீங்களா? தாட அணுக்கொள்கை நானும் எழுதியாச்சா? ஓகே, நானும் எழுதிட்டீங்களா? ஓகே, சோ அடுத்த ஒரு நோட் ரெண்டு போட்டு, நோட்ல ஸ்டார் பண்ணி போட்டு நோட் ரெண்டு போடுங்க, பிரச்சனை இல்லை, போட்டு எழுதுங்க. தற்கால கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தற்கால கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் தற்கால கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் டால்டனின் அணுக்கொள்கை பெரிதும் நிராகரிக்கப்படுகின்றது. அதை வெயிட் பண்ணும், அந்த விஷயம் பிள்ளைன்னு சொல்லி செய்யணும், நம்ம வெயிட் பண்ணுங்க. தற்கால கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் டால்டனின் அணுக்கொள்கை பெரிதும் நிராகரிக்கப்படுகின்றது. பெரிதும் நிராகரிக்கப்படுகின்றது. பெரிதும் நிராகரிக்கப்படுகின்றது. சரி, இந்த சொன்ன ஊழல்ல தான் ஏன் நிராகரிக்கப்படுகின்ற விளக்கம் செய்ய போகுது, வரப்போகுது. சொன்ன ஊழல்ல தான் ஏன் நிராகரிக்கிறோம்னு சொன்ன விளக்கம் செய்ய போகுது, வரப்போகுது. முதலாவது விஷயம், சடப்பொருட்களில் மேலும் சிறிய துணிக்கைகள் சடப்பொருளில் என்று போடணும். சடப்பொருளில் மேலும் சிறிய துணிக்கை அணுக்கள் அல்ல. சடப்பொருளில் மேலும் சிறிய துணிக்கை அணுக்கள் அல்ல. அணுக்கள் அல்ல. அணுவிலும் மேலும் பல சிறிய துணிக்கைகள் உண்டு. அணுவிலும் மேலும் பல சிறிய துணிக்கைகள் உண்டு. மேலும் பல சிறிய துணிக்கைகள் உண்டு. எக்ஸாம்பிள் சொல்லி போட்டு விடுங்க. என்னது? எலக்ட்ரன், புரோத்ரன், நியூட்ரன். போட்டுவிட்டா சரி. எலக்ட்ரன், புரோத்ரன், நியூட்ரன். எலக்ட்ரன், புரோத்ரன், நியூட்ரன். முதலாவது விஷயம். ஓகே, ரெண்டாவது விஷயம் சொன்னது இதுதானே, அது பிளேண்டதுக்கு. அப்ப நீங்க எழுதுங்கோ,
அணுக்களை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். இரண்டாவது விஷயம், அணுக்களை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அணுக்களை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். எனினும் இது சாதாரண ரசாயன தாக்கங்களில் நடைபெறுவதில்லை. எனினும் இது சாதாரண ரசாயன தாக்கங்களில் நடைபெறுவது இல்லை. சாதாரண ரசாயன தாக்கங்களில் நடைபெறுவது இல்லை. நடைபெறுவது இல்லை. எனினும் எனினும் எது இந்த கருத்தாக்கம் அணு உலைகளில் நடைபெறுகின்றது. எனினும் கருத்தாக்கம் அணு உலைகளில் நடைபெறுகின்றது. நடைபெறுகின்றது. இரண்டாவது விஷயம் சரி. மூன்றாவது விஷயம், ஓகே, மூன்றாவது விஷயம் என்னது? இந்த மூலங்களை தெளிவு பெறுவது அந்த விஷயம் தான் மூன்றாவது விஷயம். சமதானியின் கண்டுபிடிப்பின் பின்னர் ஐசோடோப்ஸ். சமதானியின் கண்டுபிடிப்பின் பின்னர் சமதானியின் கண்டுபிடிப்பின் பின்னர் ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் ஒரே மூலக அணுக்கள் திணிவு அது சார்ந்த பௌதிக இயல்புகளிலும் வேறுபாட்டை காண்பிக்கின்றன. திணிவு அது சார்ந்த பௌதீக இயல்புகளில் வேறுபாட்டை காண்பிக்கின்றது. வேறுபாட்டை காண்பிக்கின்றது. உதாரணம் போடுங்கோ. உதாரணம் கேளுங்க. சமதானிகளின் திணிவும் அது சார்ந்த பௌதிக இயல்புகளான சமதானிகளின் திணிவும் அது சார்ந்த பௌதிக இயல்புகளான என்ன மெல்டிங் பாயிண்ட் உண்டு, உருகு நிலை. மெல்டிங் பாயிண்ட் உண்டு, உருகு நிலை. இரண்டாவது பாயிலிங் பாயிண்ட் கொதிநிலை. உருகு நிலை கொதிநிலை அணு கனவளவு அட்டமிக் வால்யூம். அணு கனவளவு. நாலாவது அடர்த்தி டென்சிட்டி அடர்த்தி. அஞ்சாவது பரவுதிறன். போன்ற இயல்புகளில் வேறுபாட்டை காண்பிக்கின்றன. ஓகே, இது மூன்றாவது விஷயத்துக்கு சொல்லியாச்சு. நாலாவது என்ன? ஒவ்வொரு மூலக அணுக்கள் ஒரு எளிய முழுவன் வீதத்தில் சேர்ந்துதான் சேர்வையை உருவாக்கும் சொல்லி. நாலாவது விஷயத்துகள் இருக்கும். ராட்சத மூலக்கூறுகளில் இராட்சத மூலக்கூறுகளில் எளிய முழுகன் விகிதம் சரியாக அமைய பெற்று வரவில்லை. எளிய முழுகன் விகிதம் சரியாக அமைய பெற்று வரவில்லை. எக்ஸாம்பிள் போட்டு செய்யுங்க. இது மேல மூன்றாவது நீங்கள் தானே, மூன்றாவதுக்கு இந்த விளக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். இந்த விளக்கத்தை நீங்க என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். நாலாவது உதாரணத்தை இதை போட்டுட்டு கீழே C7H35OH போட்டுட்டு கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கான வீதம் 17க்கு 36. அதை டேஷ் பண்ணி எழுதுங்க. எளிய முழுவன் விகிதம் அல்ல. முழுவன் விகிதம் பட் சிம்பிளஸ்ட் ஃபார்மான்னு கேட்டா எளிய முழுவன் விகிதம் இல்லை. ஓகேதானே? எளிய முழுவன் விகிதம் இல்லை. சரி, இப்ப இவ்வளவு சொன்னதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? சொன்ன இவ்வளவுலயும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா?
ஏதாவது உங்களுக்கு புரியல, அதாவது இந்த விஷயமே இதை கொஞ்சம் வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவைப்படுது, சொன்ன விஷயங்கள்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு டு ஐடென்டிஃபை டு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? எனிவன்? ஓகே, அகமட் ஓகே, வைஷால் மற்ற போய் அனுவிசால் இது ஓகேயா? ஓகே சார், ஓகே. ஓகே, தேங்க்யூ. சரி, அப்ப இதுதான் பேசிக்கான விஷயம். சரி, இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் மீனிக்கு நான் திருப்பியும் சொல்லிக் கொள்ற விஷயம், கெமிஸ்ட்ரி என்றது ஈஸி, கெமிஸ்ட்ரி என்றது ஈஸி, பட் கெமிஸ்ட்ரி என்றதுதான் ஹார்ட். என்னடா கெமிஸ்ட்ரி என்றது ஈஸி என்றா, கெமிஸ்ட்ரி என்றதான் ஹார்ட் என்றான்னு சொன்னால், நீங்கள் சொல்ற விஷயங்களை கிளியரா அண்டர் டே பை டே ஒர்க் பண்ணி கொண்டு போவீங்கன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரி சரியான சிம்பிள் பாடம். நீங்க நோமலாவே 90+ பண்ணி எடுக்கலாம், 90+ பண்ணி மனசு நோமலா மார்க்ஸ் இருக்கு. இதுவே நீங்க படிக்காம விட்டுட்டு சேர்த்து வச்சுக்கணும்டா, கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை எந்த பாடமா இருந்தா சேர்த்து வச்சுங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு அது என்ன லோட் ஆகி கஷ்டமான பாடமாக தெரியும். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சிம்பிள் ஆகிட்டு தான் நான் முடிவேன். சரி, என் கெமிஸ்ட்ரியில என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும் என்ற ஒரு இது விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் பக்கம் பக்கமா எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான விஷயம் என்ன, ஏன் எதுக்கு என்ற ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டு நாம போன முடியும். சரி, இவ்வளவுதான் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, ஓகே தானே? ஓகே, இந்த இதான் இந்த கண்டக்ட் நம்பர் புதுசா 9 மணி ஆகுது. நோட் 7639056116. இதான் என்ன நார்மல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப். நோட் 7639056116. 390 56 16. சரி, இதுக்கு நீங்க ஏதாவது தேவைன்னு சொன்னா செய்யலாம், மெசேஜ் பண்ணிக்கொள்ளலாம், டிஎம் பண்ணிக்கொள்ளலாம். தேவைன்னு சொன்னா நான் பிஸியா இருக்கேன், ஸோ ஃப்ரீயான டைம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொடுப்பேன். சரி, ஸோ டுடே செஷன் நான் இதோட என்ன செய்யறேன், ஸ்டாப் பண்ணி கொள்றேன். நெக்ஸ்ட் ஃப்ரைடே இருக்குது. ஸோ ஃப்ரைடே நான் என்ன செய்யறது கண்டினியூ பண்ணிக்கொள்வோம். சரி, கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்லோவா போகும், அங்கால கொஞ்சமே செய்யறாங்க ஸ்பீட் பண்ணி போய்கொள்வோம். எல்லாமே கிளியரான செய்யப்படும், உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் செய்யப்படும் போகப்படும். அது முடிய செய்யும், அதுக்குரிய கொஷின்ஸுமே செய்யும், சாம்பிள் கொஷின்ஸ் அண்ட் தென் செய்யும். கொஞ்சம் போன பிறகு எக்ஸாம்ஸ் எல்லாமே செய்யும் நடைபெறும். சரி, அது உங்களுக்கு கிளியரா சொல்லி சொல்றேன். ஸோ விளங்கி படியுங்கோ, கிளாஸஸ் மிஸ் பண்ணாம கண்டினியூ வர விரும்பினார்கள் செய்யலாம் வந்து கொள்ளும். சரி, ஓகே. ஸோ சும்மா அடுத்தது ஃப்ரைடே 9:30 செய்வோம், நாங்கள் ஜாயின் பண்ணி கொள்வோம். புதுசாக ஜாயின் பண்ணால் இதுக்கு டிஎம் பண்ணுவோம். ஏன்னா நான் லிங்க்ஸ் அதெல்லாம் செய்வேன், நாங்கள் குரூப் ஒன்று ஆட் பண்ணி விடுவேன், அதெல்லாம் லிங்க்ஸ் எல்லாம் செய்வேன், ஷேர் பண்ணுவேன். எங்களுக்கு அந்த ஓனா குரூப்ஸ் இருக்கு, ஏபிஎஸ் கெமிஸ்ட்ரின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் என்ன செய்வோம், நாங்கள் சென்ட் பண்ணி கொள்வோம், அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய. சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஜாயினிங். வார வெள்ளி நாங்கள் என்ன செய்வோம், நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ்ல செய்வோம், சந்திப்போம் சேம் டைம். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ, பாய். ஓகே.